கிருஷ்ணரை யாராவது கொல்ல முடியுமா? அவர் இறந்தது காந்தாரியின் சாபத்தாலா? ஒரு நிமிஷம். இந்த கேள்விக்கு பதில் மகாபாரதத்தில் இல்லை, ராமாயணத்தில் இருக்கு. பலர் சொல்வது இதுதான். காந்தாரி சாபம் கொடுத்தாள், யாதவ குலம் அழிந்தது, அதனால்தான் கிருஷ்ணர் இறந்தார். ஆனா இது முழு உண்மை அல்ல. புராணங்களில் ஒரு மரணம் கூட தற்செயலா நடக்காது. ராமாயணத்தை நினைவுக்கு கொண்டு வாங்க. வாலி மரணம். ராமர் மரத்தின் மறைவிலிருந்து ஒரே அம்பு விட்டார். அது தர்மமா? அந்த கேள்வி அன்றே எழுந்தது. காலம் நகர்ந்தது, யுகம் மாறியது. அதே ஆத்மா, அதே தர்ம கணக்கு. ராமர் விட்ட அந்த அம்பு காலம் கடந்து கிருஷ்ணரின் காலடியில் வந்து நின்றது. அதனால்தான் கிருஷ்ணர் சண்டை போடவில்லை, தப்பிக்கவும் முயற்சிக்கவில்லை. இது சாபமில்லை, இது பழிவாங்கல் இல்லை. இது தர்மத்தின் நிறைவு, இது நியதியின் தீர்ப்பு. ஒரு கடவுள் தன் தர்மத்துக்கே தானே தீர்ப்பு எழுதிய அந்த தருணம்தான் கிருஷ்ணரின் முடிவு. இன்னும் ஆழவமான ரகசியம் இருக்கு. அடுத்த பகுதியை தவறவிடாதீங்க.